بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னவர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திலும் இதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மாலை என்று சொல்லப்படும் புர்தா ஷரீஃபை நாம் ஓத இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அன்-நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபி மீது ஸலவாத் கூறுங்கள். அல்லாஹ் இங்கே உத்தரவு போட்டிருக்கான். அல்லாஹ் இங்கே உத்தரவு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் ஸலவாத் சொல்லித்தே ஆகணும் அப்படிங்கிறது. அந்த ஸலவாத் சொல்கிறதுல வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஸலவாத் சொல்கிறது ஃபர்து. ஒரு மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்ட உடனேயும் ஒரு தடவையாவது ஸலவாத் சொல்கிறது வாஜிபு. இரண்டாவது சொல்கிறது சுன்னத்து. அதுக்கு மேலே சொல்கிறது முஹப்பத். இது நம்மளுடைய கொள்கையில் உள்ளது, அக்கீதாவில் உள்ளது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஸலவாத் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குத்தே பிரயோஜனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, ஸல்லல்லாஹுடைய அந்தஸ்து உயர்ந்துருச்சு. ஏன்? அல்லாவே போன்னு சொல்லிட்டான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி நாயகமே நீங்கள் உயர்ந்த குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று சொல்லிட்டான். அந்த குணத்துக்கு மேலே வேறு எந்த குணமும் கிடையாது. அல்லாஹ் குணத்தை 3 வகையாக பிரிச்சிருக்கான். கிதாபில் எழுதுகிறாங்க, ஒன்று அழகிய குணம், ரெண்டாவது சங்கையான குணம், மூணாவது உயர்ந்த குணம். இதில் உயர்ந்த குணம் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த யார்ட்டையும் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, எனக்கு என்னவோ அல்லாஹ் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்குறான் அப்படின்னு இருந்தாலும் கூட என்னைய அல்லாஹ் அனுப்புவது எது தெரியுமா? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், சங்கையான குணத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்குவதற்காக தான் அனுப்பிட்டுள்ளேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இருந்தது அதாவது உயர்ந்த குணம். ஆனால் அவங்க போதிக்கு வந்தது சங்கையான குணம். ஆனால் அதுக்கு கீழே வந்து அழகிய குணம். அழகிய குணங்கிறது ஷரியத்து. ஷரியத்துன்னு நடக்கிறதுக்கு பேர் அழகிய குணம். அந்த படிக்கு மேலே ஒரு குணம் வந்தாக்க அது சங்கையான குணம். அதுக்கு மேலே இருந்தாக்க அது உயர்ந்த குணம். இல்லை, இந்த குணம் நமக்கு வருதுனாக்க சாதாரண விஷயங்கள் அல்ல. ஒரு உதாரணமாக நம்ம நம்ம தெரியுமா சொல்லணுன்னாக்க, ஒருத்தர் நம்ம தப்பு செஞ்சிட்டோம். தப்பு நம்ம செஞ்சுட்டாக்க என்ன செய்யணும்? அதை மன்னிக்கிறோம். அதாவது எந்த அளவுக்கு தப்பு செய்யாரோ
அதுக்கு பாரமாக அதே அளவுக்கு திருப்பி செய்கிறதுக்கு பேர் ஷரியத்து. ஆனால் அல்ல ஐன்னு பில்லா ஐனி வல்ல அன்ஃபா பில்லான்னு வச்சுக்கலாம் இல்லையா குரான்ல. அப்போ பகரத்துக்கு பகரம் அப்படியே இருக்கிறது இது ஷரியத்து. ஆனால் அதுக்கு பேர் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொடுப்படுத்தினாரோ அதே வந்து நமக்கு அனுமதி உண்டு. அதுமாதிரி கொடுக்க அனுமதி இல்லை. இது ஷரியத்து. அதுக்கு மேலே ஒரு படி சங்கையான குணம். இது எப்படி சொன்னாக்க நமக்கு நமக்கு ஒருத்தர் தீங்கு வச்சுட்டாண்டாக்க அதை மன்னிச்சு விட்டுரும். அதான் மன்னிச்சு விட்டாக்க மன்னிக்கலாம் முடியாது அப்படி சொல்லக்கூடாது. மன்னிப்புன்னு ஒருத்தர் கேட்க தயாராகிட்டாங்க மன்னிச்சிடணும். எவ்வளோ போய் தப்பாக இருந்தாலும் சரி மன்னிச்சிடணும். இது ரெண்டாவது குணம். ஆனால் உயர்ந்தவன் என்ன தெரியுமா, ஒருத்தர் நமக்கு வந்து தீங்கு செஞ்சுட்டாண்டாக்க அவரை மன்னிப்பதோடு அவருக்கு உபகாரம் செய்வது, அவருக்கு உபகாரம் செய்கிறது. இதுதான் உயர்ந்த குணம். இந்த உயர்ந்த குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அதனால் அல்லாவே என்ன செய்யலாம், ரசூலை பார்த்து போடுறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகமே நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கின்றீர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம வந்து இஷ்கு, ஆர்வம், ஆசை வந்துடணும். அதனுடைய உச்சகட்டம் தான் ஸலவாத் ஓதுறது. ஒன்று, அதாவது ஸல்லல்லாஹுடைய முஹப்பத்தை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இதுலையா 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மாதிஹுன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துட்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒருத்தர் உலகத்திலே கிடையாது. அவங்க அந்தஸ்து என்ன, அவங்களுடைய பக்குவம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, குறுகிய காலத்தில் எவ்வளோ பெரிய சகாப்தத்தை உண்டாக்குனாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் போடணும். இது அதிகமாக புகழ 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 நமக்கு என்ன வரும்னாக்க, ரெண்டாவதாக ஆஷிக்குன் நபி, அது சொல்ல இஷ்குண்டு. ஸலவாத் அதிகமாக ஓதிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அதனுடைய அடுத்த நேரம்னாக்க இஷ்கு, ஆசை. அந்த இஷ்கு வந்துட்டாக்க என்னன்னாக்க அடுத்தது என்னன்னாக்க தாபியுன் நபி, ரசூலுல்லாஹை பின்பற்றணும் என்ன வந்துடும். ரசூலுல்லாஹ் வச்சுக்காலே அப்போ நம்மளும் செய்வோம், சுன்னத்தை பேணணும். இது 3வது நிலை. இது வந்ததுக்கு பின்னாடி அடுத்ததுனாக்க தாஹிருன் நபி, ஸல்லல்லாஹுவோட 2 அப்படியே கலந்துடுறது. இது ஸலவாத்தில் தான் இந்த கட்டங்கள் வரும். வேறு எதுவும் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, முன்னாடி இருந்த பெரியார்களுடைய நிலையை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஸலவாத் ஓதுறாங்க, எவ்வளோ பிரயோஜனம் அடைந்தாங்க பார்க்கலாம். அதில் ஒரு வலியுல்லா இறைநேசர் உங்களை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதில் அப்துல் ரஹீம் குர்இ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ரசூலுல்லாஹுடைய பேரை கேட்டாவே துள்ளி குதித்து ஸலவாத் சொல்லுவாங்க. மஜ்லிஸில் ஒரு சபையில் உட்கார்ந்தாண்டாக்க யாராவது ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சு ஸலவாத் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை அவங்களுக்கு வந்து ஆசை, சௌக், ஆசை, ரொம்ப உயர்ந்த ஆர்வம் வந்து. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து நம்ம வந்து ரசூலுல்லாஹ் மதீனா பார்க்க போகலாம் அவனு பண்ணிட்டு வர்றார். மதீனாவுக்குள்ள எல்லைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவுடைய காவலாளிகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டி சொல்கிறாங்க, அப்துல் ரஹீம் என்பது வருவார், அவரை உள்ளே விடாதீங்க. ஆனால் இவரோ அளவு உள்ள பாசம், ஸலவாத் ஓதுறாரு, துள்ளி குதி ஸலவாத் சொல்லுவார். அவர் பார்த்துருவாங்க, அந்த கால் சொல்லுவாங்க உள்ளே விடாதீங்க. அந்த காவலைக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. சரிட்டா ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அதில் கேட்டாங்க, அப்துல் ரஹீம் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் கேட்டாங்க. உங்களுக்கு உள்ள வாழ்க்கையில் வேண்டி போக மாட்டோம் கவிதை. அவர் ஒரே கவலை, ஏன் போகணுங்கிறீங்க? போக வேணும்னா போகக்கூடாது, ஏன் எதுவும் கேட்கக்கூடாது, போக முடியும். பொதுவாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு உத்தரவு பண்ணுற செய்து இந்த எதிர் கேள்வி அது விளக்கமாக சொல்லிக்க மாட்டாங்க. யாருன்னு வந்து சொல்ல செய்யணும், போ அப்படின்னா பார்த்தாங்க, நின்று பார்த்தாங்க, அனுமதி கிடைக்குமா தெரியல, போயிட்டாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களோ
அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து சரி என்ன செஞ்சு போட்டார். அடுத்த தடவை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி திரும்பி வந்தார். அப்போ பேரை கேட்டு சொல்லக்கூடாதுங்க. அவர் வர்றாரு, பேரை கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு வர்றாரு. அப்போ ரசூல்லா வந்து கல்ல சொல்கிறாங்க, அந்த காலில் சொல்கிறாங்க, இந்த இதில் வருவார், பேரை கேட்ட சொல்ல மாட்டார் அவர், அதனால் என் மேலே செலவு சொல்லுங்க, என் மேலே செலவு சொல்லுங்க. துள்ளி குதித்து எந்திரிச்சு செலவு சொல்லுவார், பிடிச்சிருங்க அவரை உள்ள விடாதீங்க. சரி அப்படின்னு அதே மாதிரியே அவர் வந்தார். இப்போ பேர் கேட்டால் சொல்லவே இல்லை. உடனே சலாத்து சொல்லிட்டே இருந்தார் காவலாளி. இளைஞர் இதெல்லாம் இருக்க முடியல, எந்திரிச்சு துள்ளி குதித்து சலா சொல்லிட்டார், பிடிச்சிட்டாங்க. உள்ள அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை? இப்போ விளக்கம் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் அவங்கள உள்ளே வந்ததுக்கு அனுமதி இல்லைட்டாங்க. ரொம்ப கவலை இருக்குது, அழுகிறார், துடிக்கிறாரு, எப்படி அவ்வளோ முடியல, போயிட்டார். மூணாவது என்ன செஞ்சாண்டா, ஒட்டக தொட்டிக்கு உள்ள புல்லுக்குள்ளே மறைஞ்சிருந்து நம்ம ரசூலுல்லாஹ் பேரையுமே காதில் கேட்கக்கூடாது, கேட்டதான் சந்தோஷம்னு நல்லா அப்படி வந்துடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தார். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து கால சொல்கிறாங்க, அவர் வருவார், வேறு கேட்டாலும் சொல்ல மாட்டார், என் மேலே செலவா சொல்லாத காலை விழுகாதவருக்கு ஒட்டக தொட்டிக்குள்ளே மறைஞ்சு வர்றாரு. அதனால் ஒட்டக தொட்டி ஒவ்வொன்றையாக குடிஞ்சு அங்கே உள்ளே பூந்து என் மேலே செலவு சொல்லுங்க, அதனால் உள்ளே இருக்க முடியாது அப்படின்னா. சரி அப்படின்னுட்டு அந்த காவலாளி அதேமாதிரி ஒவ்வொரு தொட்டி ஒட்டக தொட்டிக்கு கீழே அது நுழைஞ்சு செலவு சொன்னார். அவரால் உள்ளே இருக்க முடியல, வெளியே குதிச்சு வெளியே வந்து அவசரமாக சமைச்சிட்டார், பிடிச்சிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, காலையில் சொல்கிறாரு, ஒன்றும் என்னையும் உள்ளே விடுங்க, ரசூலுல்லாஹ் போயிருக்கு, இல்லைன்னா நான் இங்கேயே இருந்து மொத்தம் போயிருவேன், நான் திரும்பி போக மாட்டேன். 2 முதலே தடுத்துட்டீங்க, இனிமேல் எனக்கு போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். வாசல்லே உட்காந்துட்டார். அந்த காவலாளிக்கு ஒரே கவலை, என்னடா அது போமைக்கிறாரு, என்ன தப்பு செஞ்சாலும் தெரியலையே, ரசூலுல்லாஹ் உள்ளே விடுவோம் வைக்கிறாங்களே, வர வேணாங்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறதா நீ விரும்பி இறக்கப்படுறதா அப்படிங்கிறது ஒரு கவலை, ரொம்ப கவலை. ஆனால் அவர் அங்கேயே உட்காந்து 10 நாட்கள் சலாத்து ஓதிட்டே இருந்து அப்படியே மொத்தம் போனோடனே இந்த காவலாளிக்கு ஒரே கவலை, என்னடா இப்படி ஆகிப்போச்ச அப்படின்னு காணும்போது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிளம்ப வந்தபோது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரை சொல்லலாம், அவரை உள்ளே விடான்னு சொன்னீங்க, அவரை அழுதாரு, துடிச்சார், உங்கள் மேலே அதை உணர்ந்து பாசம் வச்சுருக்கிறாரு, ஆனால் அவர் நீங்கள் உள்ளே உடனே சொன்னீங்க, ஆனால் இங்கேயே மொத்தம் போயிட்டாங்க. சொல்லலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என் பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பாருனாங்க, பக்கத்தில் சிரிச்சு பார்த்துக்காரு ரசூலுல்லாஹ் பக்கத்தில். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, காலிட்டாங்க, ஏன் அவரை உள்ள விட மாட்டேன், இவ்வளோ முகப்பத்து வரக்கூடியவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாரு, ஏன் நீ உள்ள விட மாட்டீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இவர் என் மீது அளவுகள்ந்து இஷ்க் அது இருந்தார், இப்போ நான் வந்து இவரை உள்ளே விட்டேன்னு சொன்னால் அவர் செஞ்ச என் மீது செலவாத்துவதற்கான பழக்கத்தினால என் மேலே இஷ்கத்தினால அவருக்கு நான் எதிர்த்து வெளியே வந்து அவருக்கு நான் அவரை சந்திக்கிறேன், இதுதான் முறை. ஆனால் அப்படி செஞ்சோம்னாக்க மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுது, அதுக்காக வேண்டி தான் நான் வேணாண்டு தடுத்தேன் அப்படின்னாங்க. இது இஸ்குலி உயிரில்லை, எல்லாத்துக்கும் இருக்கும், யாருக்குமே இல்லை சொல்ல முடியாது. ஆமாம், ஹஜரத் ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, மதீனாவில் பள்ளி வந்து போட்டு மேடை போட்டு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் போட சொல்லி. அப்படி போகலாம், நம்ம யாரையாவது போகிறது கூடுமா? அது சொல்லுவா இல்லையா, யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி போனாக்க அப்படியே முகத்தில் வந்து கனி பூசமாக அர்த்தம் அர்த்தம் இது அப்படி இருக்குது, எப்படி இது கூடுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஏன்ட்டையும் சில மாணவர்கள் என்ன கேட்டாங்க, ஓதி முடிச்ச மாணவர்கள் கேட்டாங்க, வந்து கூடுமாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த அவங்கள புகழ்றதுனால நமக்கு முகப்பத்து கிடைக்கிது,
போனதுனால அவனுடைய முகத்தில் இந்த மாற்றம் வர்றதில்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு வேறு திரும்புறதில்லை அப்படின்ற அந்த நிலை அவருக்கு இருந்தால், இதனால் மற்றவங்களாம் வந்து அந்த ஷைஹுடைய இத்திபா செய்வாங்க அப்படின்னு இருந்தால் போகலாம். எந்த மாற்றமும் வரக்கூடாது. என்னை பொண்ணு இருப்பான், அவங்க ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு கூடாது. எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தால் அதை போகலாம். அது கிதாபில் எழுதுகிறாங்க, ரியாவுல் முரீதுங்களுடைய முகஸ்துதி சேக பார்த்துறது 1000 வணக்கசாலுடைய வணக்கத்தை விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முரீதா இதை இஹ்லாஸாக உள்ளக்கூடிய முரீதுங்கள் 1000 பேர் என்ன வணங்குவாங்களோ அதை விட ஒரு ஷேகை புகழ்வது சிறந்தது. ஆனால் அந்த ஷேகை பற்றி அவருக்கு எல்லா நேரத்துக்கும் அல்லா எழுதிருக்கணும். அது வரக்கூடாது. என்ன புகழ்ந்தான் சரி அதை கண்டுக்க மாட்டார். ஆமாம், இருந்தால் சரிது அவருக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் அப்படி போகக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க இஷ்கு ஆசை தான் செய்வாங்க. அவ்வளோ ஆசை செய்ய மாட்டாங்க. நம்மளாம் மௌலுதான் ஓதுகிறோம், மௌலுது எல்லாம் ஓதுறாங்க, நிறைய பேர் ஓதுறாங்க. பொதுவாக வந்து மௌலுது ஓதில் இன்றைக்கி நஜாதுக்கான தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது எங்கள் அது சொல்லி கொடுத்தோம்னாக்க மத்தலபு ஷாயிரி மத்தலபு ஷாயிரி தான். ஒரு கவிஞருடைய கருத்து வந்து அந்த கவிஞருடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. அவர் என்ன விளக்கம் சொல்லலாம் அதே விளக்கம், அது மாதம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விளக்கம் தான் அவர் வந்து கற்பனையில் யோசித்து கவி எழுதுகிறாரு. எப்படி கவி எழுதுறாருனாக்க சரியத்துக்கு மாற்றம் இல்லாமலும் ரசூலுல்லாவை ஒருபடி புகழ்ந்தும் அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுவது தப்பு இல்லை. ஆனால் அதை நம்ம விளங்குறதுக்கு முயற்சி பண்ணணும், அல்லது அவரோட உரிமை ஒன்று கேட்டணும். உரிமை கேட்கறதுக்கு ஒரு காலம் இல்லைன்னாக்க அதுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட அது கேட்கணும். அப்போ ஒரு கவிஞரை படிக்கிறாரு, அந்த சம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறின் ஃபவுக்கன்னு படிக்கிறார். அதாவது உச்சகட்டு போயிட்டார். வந்து ரசூலுல்லாஹை புகழ்ந்து வராரு, நபியே நாயகமே நீங்கள் ஒரு சூரியன் எப்படி உலக மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நேர்வு காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி போட்டு யோசிக்கிறாரு. அந்த சம்சுன்னு சொல்லிட்டோம். ரசூலுல்லாஹ் வந்து உலக மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு இதாக கொடுக்கக்கூடியவங்க. இருந்தாலும் கூட அந்த சூரியனில் என்ன இருக்குது, கஷ்டம் இருக்குது, உஷ்ணம் இருக்குது, சிரமம் கொடுக்குது. இதை யோசிச்சு ரசூலுல்லாஹ் போகலாமா? இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து அந்த சம்சா இல்லை, அந்த பத்ருன். அல்லது 14ஆம் பக்கத்தின் இரவின் நிழலை போல் உள்ளவர்கள் அப்படின்னாங்க. அதை சொல்லிவிட்டு அதை யோசிக்கிறாரு. கவிஞர்கிட்ட வந்து எப்போதுமே ஆழமான சிந்தனை இருக்கும். இதை வந்து எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. வந்து சொல்லிப்பட்டு சொன்னாங்க, இரவு நேரத்தில் 14ஆம் பக்கத்தில் இரவுடைய நிலவில் வந்து நல்ல வெளிச்சம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா மக்களும் விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அந்த இரவில் வந்து. அதனால் ரசூலுல்லாஹ் அந்த பதில்னு சொன்னார். சொல்லி போட்டு சொல்கிறாரு, இதுவும் சரியில்லை. எப்படி சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அப்போ ஒரு உதாரணம் தான் புரிஞ்சு நினைக்கிறேன். ஒருத்தன் நல்ல கிழிஞ்ச சட்டையோடு நிற்கிறான். புதுதான் ஏன்டா கிழிஞ்ச சட்டை இருக்கிற அப்படின்னாக்கா சொல்கிறான், என் நிலையை ஒரு இடத்துல சொல்கிறதா அப்படின்னா சொல்லுவான், என் காதலிக்கு முன்னால் நின்றேன், அதனால் சட்டையை கிழிஞ்சு வச்சுருக்கேன். அது என் காதலிக்கு முன்னால் நின்று என்பட சொல்கிறேன்னாக்க, நான் சந்திரனையும் பார்த்தேன், என் காதலியும் பார்த்தேன். 3 சொல்கிறேன், சந்திரனையும் பார்த்தேன், என் காதலையும் பார்த்தேன், சந்திரன் காதல் பார்த்தேன். ஆனால் அந்த சந்திரனுடைய வெளிச்சங்கிறது என் காதலி வெளிச்சங்கள் ஒன்றுலாம் போச்சு. என்னுடைய காதலுடைய அந்த பிரகாசம் என்னது அந்த சந்திரனை மிகச்சிருச்சுக்கிறார். சரி, அதுக்கு சம்மந்தப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, நீ துணியை புதுசாக துணி 2 துணி வாங்க. ஒரு துணியை வந்து பகலில் துவச்சி காய போடும்,
இன்னொரு துணியை இரவு தோற்று காய போடும், ரெண்டு காஞ்சிடும். ஆனால் சீக்கிரம் இத்து போகிறது எதுனாக்க சந்திரியில் போடுற துணி தான் சீக்கிரம் இத்து, சூரியனில் போகக்கூடிய துணி இத்து போகாது. ஏன்னாக்க அந்த இதுக்கு வந்து இத்து போகக்கூடிய தன்மையும் உண்டாக்கிக்க அதில் வந்து இதில் சந்திரனில், சூரியனில் அந்த இதில் அது வந்துடாது. அதனால் சந்திரனுக்கு முன்னாடி அந்த துணியை காய போட்டால் எப்படி இத்து போகுமோ அது மாதிரி என் காதலிக்கு முன்னால் நான் அதிகமாக இருப்பது காலத்தினால் என் துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் படிக்கிறார். அது சொல்கிறாரு, இப்படி இத்து போகக்கூடிய பிறகு கஷ்டத்தை உண்டாகக்கூடிய ஒன்று என் நபிக்கு உட்கொள்ள முடியாது. அந்த பதில் இல்லை, அதுவும் இல்லை. அந்த நூறுன் ஃபௌகஹு, நீங்கள் ஒரு ஒளி இல்லை ஒளிக்கு மேலே ஒளி அப்படின்னு அவர் புகழ்ந்த ரசூலுல்லாஹ் புகழ்றார், அப்படியே போகிறார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பாசமும் பிரியமும் அவர் செய்கிறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது போடுற மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய புகழக்கூடிய ஒன்று தான் இந்த கஸீதத்துல் புர்தா. இந்த கஸீதத்துல் புர்தா எழுதிய இமாம் ஷரஃபுதீன் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆசாரான கவிஞர் அவர் வந்து. ஆமாம், அவர் வந்து எல்லா அரசருக்கு முன்னாடியே கவியை படித்து புகழ் வாங்கி அட்மிட் பண்ணுவார். கவி என்ன எப்படி கவிங்க தெரியுங்களா? உங்களை பற்றி யாராவது ஒரு சொல்லிட்டானாக்கா அங்கே எழுந்துச்சுன்னு அங்கே நின்றுக்கிட்டே கவி பண்ணிடுவாங்க. எங்கள் மாசாவில் ஒருத்தர் அவர் இருந்தார், ஒரு கமாலி சொல்லியிருந்தார். எங்கள் மாசாவில் யாராவது பணக்காரங்க யாராவது பெரிய ஆள் தரவந்தர் விட்டானாக்கா அவரை பற்றி சொல்லுவாங்க. அங்கே நையார பண்ணி ஒருத்தருக்காங்க, அவரை பற்றி சில சிவதை சொல்லுவாங்க. பட் எந்திரிச்சு நின்று ஃபார்சியில், உருதுல, அரபியில் கவி புனைவார். அப்படியே எந்திரிச்சு அப்படியே முன்னாடி யோசிக்க மாட்டார், அங்கேருந்து புகழ்வார், அங்கேருந்து கவி எழுத்துவார். அது அற்புதமான கவியாக இருக்கும். கேட்குறவங்களாம் அப்படியே வான்னு சொல்லிருப்பாங்க. அதே கவியோடைய அடையாளம். எங்கள் பாஷையில் நான் பார்த்துருக்கேன். அதாவது மீளாதுல்லா முடிஞ்ச உடனேயும் அன்றைக்கி நைட்டு வந்து கவியரங்கம் நடக்கும். அந்த கவியரங்கத்தில் யார் கலந்துக்கணுன்னாக்கா எங்கள் மாதோட அஷரஃபுல் எடுத்து, அப்புறம் வலியுல்லா எடுத்து, இந்தாவில் எடுத்து, லுத்துஃபுல்லா எடுத்து, இவங்க 4 பேர். இது இல்லாமல் டவுனில் வரக்கூடிய கவிஞர்கள் இல்லைன்னு எவ்வளோ வருவாங்க, அந்த கலந்துக்குவாங்க. கலந்து சொன்னாக்கா ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பற்றி கவி ஏற்றுறது. அங்கே உட்காந்துக்கிட்டே ஏற்றுவாங்க, அதில் நின்றுக்கிட்டே பேசுவாங்க. ஒருத்தர் சார் பேசுவார், ரசூலுல்லாஹ் பற்றி அப்படியே புகழ்ந்து பேசுவார். இன்னொருத்தர் அதை விட உயர்ந்து பேசுவார். இப்படி 20 பூரா அது பேசுனா முஷாரா அப்படிவாங்க. அது அங்கே நடக்கும். கீழே ஒன்றுமே இல்லை, மட்டும் தமிழாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அது தமிழில் கூட அந்த மாதிரி கவியை புனைந்து போட்டி போடக்கூடியவங்க ரொம்ப கம்மி, இங்கே இல்லை, நம்மகிட்ட இல்லை. ஆனால் அது தேவபந்து பக்கத்தில் அந்த பதிலாக அந்த இருக்குது. நீ பார்த்திங்களா எடுத்தது? அப்போ பார்த்துப்பாங்க. நான் பெங்களூர் மாதம் பார்த்துருக்கேன். அது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு ஆனாக்கா சுகுலுக்கு அது முடிக்க வந்தது. ஆமாம், இடையில டீயாக கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அங்குள்ள மாசாவுடைய உற்சாகங்களே போட்டு விடுவாங்க. அந்தளவுக்கு கவி போட்டக்கூடிய எனக்கு ரசூலுல்லாஹ் போகல. அப்போ அந்த ஒரு கவிஞர் படிக்கிறான்னு சொன்னால் அந்த கவிஞர்களுடைய கருத்து அவர்கிட்ட கேட்கணும். நமக்கு அது சொல்ல விளக்கம் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் வெகு உயர்ந்தது. அதனால் கஸீதத்துல் புர்தாங்கிறது இன்றைக்கி உலக மக்களால் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கவிதா புர்தா. சுப்ஹான மௌலூது இருக்குது, மொய்தீன் மௌலூது இருக்குது, பர்ஜந்தி மௌலூது இருக்குது, நிறைய மௌலூது இருக்குது. அதை பற்றியெல்லாம் எல்லாருடைய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடையாது. ஆனால் இந்த புர்தா மட்டும் தான் அங்கீகாரம் இருக்கும். ஏன்னா இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப கவலையோட வெங்குஷ்டம் வியாதி, உடம்புலாம் வியாதி, அப்படியே சோர்ந்து உட்காந்துக்கிறார். அப்போ யோசிக்கிறாரு, நம்ம ரசூலுல்லாஹ் பற்றி இது வரைக்கும் இந்த கவி படிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணதுன்னு சொன்னாங்க, என்ன சர்வதின்னு என் மேலே கவி படிக்க நேரம் வரவே இல்லையா உனக்கு? இது வரைக்கும் படிக்கவே இல்லையே, படிமா. யாரை சொல்லலாம், படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க. உடனே சொன்னா படிப்பா, அமின் தக்குருஜி ராணின் பிதி சலமின் ஆரம்பி. உடனே சொன்னது முதல்வா சொன்னாங்க. அப்புறம் வாழ்ல சரம் படிக்கணும் வாருங்க. அப்படியே ரசூல் என்பது போல ரசூலுல்லாஹ் மெய் மறந்து
தன் மேலே போர்த்திய அந்த பச்சை ஆடை துப்பட்டியை எடுத்து அவர் மேலே பொத்தி விட்டாங்க. அவருக்கு 11 மாதம் ஆயிடுச்சு. எல்லா வியாதி ஓடி போச்சு. இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, முர்தா ஷெரீஃப் யாரெல்லாம் ஓதுறாங்களோ எந்த நோக்கத்துக்கு ஓதுறாங்களோ அது நிறைவேறும். ஒரு மாசாவுடைய உஸ்தாது அது இப்படி வந்து உஸ்தாடைய பிள்ளைக்கு ஜின்னு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுது. இவருக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு, முர்தா ஓத மாட்டோம் விடாமல் முர்தா ஓடினார். டெய்லி ஓடினார். ஓத 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 அது ஜின்னு வந்துருச்சு. சொல்லுது, என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். ஏன் என் மனசு சிரமப்படுத்துகிறேன், ஒன்று பண்ண மாட்டேன். 40 நாள் முடியக்குள்ளே அது கரண்டி சம்பளம் வச்சது. அந்த அளவுக்கு அந்த முர்தாவுடைய பவர் இருக்குது. நான் சொல்லி சிலருக்கு ஓதி அவங்க சில கிடச்சிருக்குது. ஒருத்தர் பேர சொல்ல விரும்பல, ஊர் பேர் சில சொல்லல, வாதம் அடிச்சிச்சு, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. அப்போ எல்லோரும் ஓதி பார்க்குறாங்க, நீங்கள் ஓதி பாருங்க அப்படின்னாரு. பெரிய சேகமெல்லாம் சேலம் எல்லாம் தெரிஞ்சு வச்சு வச்சேன். அதாவது சேகமலை சங்கமம் அது வந்து ஜங்ஷனுக்கு அதே அர்த்தம். என்னது, நிறைய சேகமாக இருக்காங்க. ஆனால் யாரையும் சாடுறதில்லை. இல்லை அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. எல்லாமே ஓதி பார்த்தாங்க. நான் போய் ஓதி பார்த்துட்டு விசாரித்தேன், என்ன அவருக்கு இப்படி கிடையாது, ஏன் எதுவுமே இல்லைங்க. அப்போ அதை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அது என்ன விளங்கி சொன்னோன்னா விளங்க தெரியல, வீடு கொண்டு வந்துருங்கன்ட்டேன். சரி ஏன்னா சரின்ட்டாங்க. என்ன செய்ய போறீங்கன்றாரு. நான் ஒரு மாணவர் அனுப்புகிறேன், அவர் டெய்லி அவருக்கு முன்னாடி முர்தா ஓதுவார். முன்னாடி முர்தா ஓதுவார், 40 நாளைக்கு விட ஓதுவார். அவர் முடியலைன்னாக்கா வேற யாரும் அனுப்புவார். ஏன்னா யாரும் உட்காந்து ஒன்று ஓத முடியாது, விடாது அது. ஆமாம், அது மாதிரி ஒரு வாரம் ஓதுனாரு, அவருக்கு அசி வந்துடுச்சு. நம்ம தான் பார்த்து கண்ணை பிடிச்சி பார்த்தாரு. மறந்த கடைசியில் 40 நாள் முடியக்குள்ளே எழுந்து நடக்க ஆரம்பிச்சார். வந்து நடக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு பையனை பார்த்து அவர் வந்து, அஜித் உங்களுடைய துவாதை என்னை இவர் மாற்றிச்சு அப்படி சொல்ல. என் துவா இல்லைப்பா, எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னொரு வீட்டுக்கு வந்து முர்தாவை போட்டாங்க. சரி பண்ணேன் 4 நாள் 5 நாள் ஓதுனா பிள்ளை வீட்டில் துணியில் திருப்பூச்சி வந்துச்சு. வீட்டில் திரும்பி வந்துச்சு. அப்போ அது மாலை கட்ட என்ன செய்யாது, நீ வந்து போகாதப்பா, உன்னால் தாக்க முடியாது, உனக்கு தாக்க உன்னால் முடியாது, உன்னால் விட்டு ஆமாண்டேன். ஏன் இல்லை, நீ விட்டு போகல. வீட்டுக்கு வந்தார், என்ன செய்யல, உங்கள் வீட்டில் இருக்கிறது பெரிய முசீபத்து, இந்த பையனால் தாக்குனா பையனுக்கு ஆபத்து வந்துடும், அதனால் தயவுசெய்து விட்டுருப்பாங்க. வேறு வழியில் அவருக்கு விட்டார். இன்றைக்கி அந்த வீட்டில் கஷ்டம்தான், அது இல்லை இன்னையும் கஷ்டம்தான் அவங்களுக்கு வந்து முன்னறிவே முடியாது அவங்கள வந்து. ஆனால் அந்த மாணவர் தப்பிச்சிட்டார். ஏன் சொல்லுவாங்க, முர்தாவுடைய பவர் வேகமானது, சரதாவுடைய இஷ்க் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அல்லாஹ் வச்சுனா கொடுத்துருக்கான். அதனால தான் முர்தா வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம ஓதுறோமோ அதில் வந்து அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். உடலில் சரியில்லையா உட்காந்து கொடுக்குமா, உச்சி உதவோடு உட்காந்து ஓதுங்க. ஏதாவது காரியம் நடக்கணுமா போதும். புதுசாக வீடு திறப்பில் செய்யறாளா போதும், தப்பு இல்லை. அதனால் முர்தாவுடைய சிறப்புகள் ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், இதில் எல்லாமே செலவாத்தி அதில் வந்து அந்த இதை இப்போ போத போகிறோம். எப்படி ஓதுறணும் அப்படின்னாக்க, முதல்ல நான் வந்து ஒரு 4 அடி ஓதுவேன். நீங்கள் செலவாத்து சொல்லணும். நான் ஓதி செலவாத்து என்ன செலவாத்து, மௌலாய சல்லி வசல் லிம்தாய் மன்னபதா அல்லாஹ் ஹபீபிக்க, அந்த செலவாத்தை நீங்கள் ஓதிட்டே இருக்கணும். நான் 4 அடி நீங்கள் ஓதணும், அடுத்த 4 ஓதுவேன். இதில் வந்து 2 மீம் உள்ள இடத்துல வந்து நான் 3 தடவை ஓதுவேன். இது நான் சொல்லக்கூடிய மெத்தடு முறையில் வந்து ஆண்டி பாபா கற்றுக் கொடுத்தது. ஆண்டி பாபா இப்படித்தான் நான் சபையில் மஞ்சள் ஓதுவாங்க, அதே மாதிரி பாபாஜி ஓதுவாங்க, அதே போல் தான் நம்மளும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி ஓத எல்லாரும் முழு கவனமாக ரசூலுல்லாஹ் பிள்ளை வராது. நான் ஓதும்போது நீங்கள் செலவத்து ஓதுங்க, நான் ஓதி முடிச்ச பிறகு ஓலாசிரியர் ஓதுங்க. இப்படியே ஓதிட்டே வாங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும்.
நேரம் கம்மியான நேரமாக இருக்குது. அதனால் எப்படி 1 மணி நேரம் ஆயிரும் அப்படியும் போகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முதல்ல 3 தடவை ஸலாத் ஓதிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி